சர்வதேச அளவில் எரிபொருள் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் அதற்கு தீர்வாக பிரான்சில் வீட்டில் இருந்தே வேலை செய்யும் முறை மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ளது. கொரோனா காலத்திற்கு பிறகு அலுவலகம் திரும்பிய ஊழியர்களுக்கு தற்போதைய பயண செலவு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளதால் நிறுவனங்கள் தங்களது முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளன. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் ஏற்கனவே வீட்டில் இருந்தே வேலை செய்யும் முறையை மீண்டும் அமுல்படுத்தியுள்ளன. இலங்கை பயணங்களை குறைப்பதற்காக வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த மாற்றம் எதிரொலிக்கின்றது. பிரான்ஸ் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. எனினும் ஊழியர்களின் வாங்கும் சக்தியை பாதுகாக்கும் பொருட்டு நிறுவனங்கள் பணிமுறையில் நெகிழ்வுத்தன்மையை காட்ட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சகம் கோரிக்கை விடுக்கின்றது. தற்போது 1/4 ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் இருந்து பணிபுரிகின்றனர். இருப்பினும் சுமார் 50% குறைவான பணிகளே வீட்டில் இருந்து செய்யப்படக்கூடியவையாகும். குறிப்பாக சுகாதார பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கைவினைஞர்கள் போன்றோர் நேரடியாக சென்று பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் எரிபொருள் உயர்வால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச எரிசக்தி முகமை எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நெடுஞ்சாலைகளில் வேக கட்டுப்பாடுகளை விதித்ததில் பொது போக்குவரத்தை அதிகரித்தல் மற்றும் கார் பகிர்வு போன்ற பரிந்துரைகளை வழங்கியுள்ளன.